ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம 5 years LLB கோர்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது நான் எக்ஸாம்பிளுக்கு நான் BCA LLB அப்ளை பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து எல்லா ப்ரொசீஜருமே இதே சேம் தான் வரும். சோயலுக்கு அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கு எல்லாத்துக்குமே இதே தான் வரும். ஸோ இதே ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த லிங்க்குள்ளே போய்க்கோங்க. இதில் 5 years BA LLB ஹான்ஸா அப்படின்னு இருக்கும், இல்லைனா அஃபிலியேட்டட் லா காலேஜா அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதில் நீங்கள் எந்த ஆப்ஷனோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதில் வந்து நேம் ஆஃப் த கேண்டிடேட், இதில் வந்து உங்களோட 10th and சர்டிஃபிகேட் 10th and 12th வந்து உங்களோட இனிஷியல் எப்படி இருக்குது, நேமோட என்ன ஸ்பெல்லிங் இருக்குன்றதை அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயர்ஸ் அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பரை ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரை திருப்பி கொடுத்துக்கோங்க. அடுத்து இமெயில் ஐடி மஸ்ட்டு, பிகாஸ் அடுத்தடுத்த கவுன்சிலிங்கோட கான்வர்சேஷன் எல்லாமே உங்களோட இமெயில் ஐடி தான் நடக்கும். ஸோ அதனால் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி கொடுத்துட்டு திருப்பி கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுத்துட்டு 2 தடவை கொடுத்ததுக்கப்புறம் ரிஜிஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதில் போய் ரெஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ ரிஜிஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடிக்கு உங்களோட யூசர் க்ரெடென்ஷியல்ஸ் வந்து எல்லாமே வந்துடும். லைக் லாகின் க்ரெடென்ஷியல் எல்லாமே வந்துடும். அதில் யூசர் நேமு பாஸ்வேர்டு வந்துடும். ஸோ அதில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் லாகின் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் எந்த கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றதும் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இதில் நேம் ஆஃப் த ஃபாதர், மதர், கார்டியன் யார் இருக்காங்களோ அவங்களோட நேமு, உங்களோட ஜெண்டர், உங்களோட ரிலீஜியன், கம்யூனிட்டி எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்ரீலங்கன் அகதியா அப்படின்ற மாதிரி கேட்குது. அது எஸ்னா எஸ், இல்லை நோனா நோன்னு கொடுத்துக்கோங்க. சிட்டிசன்ஷிப் இந்தியன் அப்படின்றதே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டியில் என்ன கேட்டகரி அப்படின்றத பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் உங்களோட ரிசர்வேஷன் இருக்கும். அதனால் அவங்களோட கேஸ்ட் என்ன அப்படின்றதும் கேட்கும். ஸோ எல்லாத்தையுமே பார்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து இல்லை அப்படின்னா அதர்ஸில் போய் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட்லி எல்லா கேஸுமே இங்கே கவர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு குவாலிஃபைங் எக்ஸாம், என்ன எக்ஸாம் நீங்கள் குவாலிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்றது CBSE ஸ்டாண்டர்டா, HSCயா, TNHSC இல்லையா, இல்லை அதர்ஸான்னு கேட்கும். ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. பாஸ் பண்ணிட்டீங்களா உங்கள் குவாலிஃபைங் எக்ஸாமில் அப்படின்னு கேட்குது. எஸ்னா எஸ், நோனா நோ. பட் பாஸ் பண்ணால் தான் நம்ம கொண்டு போக முடியும். ஸோ அதனால் எஸ் கொடுத்துக்குறோம். நெக்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபார் குவாலிஃபைங் எக்ஸாம், அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், எந்த மந்த் எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கொடுத்துக்கலாம். இது வந்து வித் நோ ஏஜ் லிமிட். ஸோ எந்த ஏஜ் லிமிட்டில் இருக்கிறவங்களும் கொடுக்கலாம். நீங்கள் எப்போ கிராஜுவேட் ஆனவங்களும் நீங்கள் எப்போ 12th நீங்கள் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதனால தான் மந்த் அண்ட் இயர் பாசிங் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் SSLC மோட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. அதுக்கு ரெகுலர் கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் கரஸில் படிச்சிங்கன்னா அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அட்ரெஸ்ஸு. ஸோ அந்த அட்ரஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ், டிஸ்ட்ரிக்ட், சிட்டி, பின்கோட், ஸ்டேட் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட HSC ஈக்குவலண்ட் கோர்ஸ் மார்க்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மார்க்ஸை வந்து நீங்கள் கொடுக்கணும். அதாவது மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ, அதுக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜ் வந்து அதுவே கேல்குலேட் ஆகிடும். இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எலிஜிபிலிட்டி பர்பஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்க்ளூடிங் லாங்குவேஜ் ஃபார் ரேங்கிங் பர்பஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்கீங்களோ அந்த மார்க்ஸை போடணும். அதில் வந்து 45 அஃபிலியேட்டட் லா காலேஜ் பொறுத்த வரைக்கும் 45% மார்க்ஸ் தான் மினிமம் மார்க்கு. ஸோ அந்த பர்சன்டேஜ் இருந்தால் மட்டும்தான் அவங்களால உள்ளே பண்ண முடியும். இதுக்கே கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாட் எலிஜிபிள் அங்கேயே ஷோப் ஆகிடும். ஸோ இது வந்து லாங்குவேஜஸ் இல்லாமல் எவ்வளோ மார்க்ஸுக்கு எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கிங்க. ஓகே, இது எல்லாமே கரெக்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சாய்ஸு. ஸோ இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சாய்ஸ் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இது நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து வேலிடாக இருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வந்து வச்சுருக்கணும். ஓகே, லைக் எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸு, எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னு இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் கொடுக்கணும். இன்கேஸ் இல்லைன்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. 2 ஆப்ஷன் இருக்கும். லைக் எக்ஸ் சர்வீஸ் மேனு ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவும் இருக்கலாம். அதனால் 2 ஆப்ஷன் கேட்பாங்க. ஸோ 2 ஆப்ஷனில் இந்த ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆக்குபேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்குபேஷன் என்னன்றதை கொடுத்துக்கோங்க. பேரண்டோட ஆக்குபேஷன்ஸு, மந்த்லி இன்கம் எவ்வளோன்றது இருக்கும், அதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க.
சிவிக் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட்டட் நீங்கள் ஃபேமிலியா அப்படின்னு கேட்குது. ஸோ அதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. எஸ்னா எஸ், நோனா நோ. அதுக்கப்புறம் 6th-லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலா அப்படின்னு சொல்லி கேட்குது. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் அது. ஸோ இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. ஹேவ் யூ ஸ்டடிட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்? இதை நம்ம பிசி அப்லோட் பண்ணுறோம் இல்லையா, பிசி எல்எல்பி. ஸோ அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இங்கே வந்து மஸ்ட். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அது கேட்குது. ஸ்கூல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வரிசையாக லைனப்பாக கேட்கும். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துக்கோங்க. உங்கள் ஸ்கூல் நீங்கள் 6th எங்கே படிச்சிங்க, அதோட டிஸ்ட்ரிக் எங்கே இருக்குது, அதோட பிளாக் எங்கே, நேம் ஆஃப் த ஸ்கூல் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளாக் சூஸ் பண்ணும்போதே நேம் ஆஃப் த ஸ்கூல் வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல் வந்துடும். அந்தந்த பிளாக்ல இருக்க எல்லா ஸ்கூலுமே இங்கே வந்துடும். ஸோ அதில் எந்த ஸ்கூல் நீங்கள் படித்த ஸ்கூலுன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் டைப் கேட்கும், கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டான்னு சொல்லி. நம்ம கவர்மெண்ட் வந்து மேலே எஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம கவர்மெண்ட் டைப் மட்டும் தான் காட்டும். அதனால் கவர்மெண்ட் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு 7th எங்கே படிச்சிங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் இது கொடுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ ஸ்டடிட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் சப்ஜெக்ட் ரிலவெண்ட் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. பிகாஸ் இது பிசிஏ எல்எல்பி அப்படின்றனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் வந்து இங்கே மஸ்ட்டு. ஸோ அதனால் இது கேட்குது. ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாட் எலிஜிபிள்னு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து எஸ் தான் கொடுக்கணும். ஸோ எஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான், அப்ளிகேஷன் இங்கே முடிஞ்சிருச்சு. இப்போ சப்மிட் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷனை கொடுக்க போகிறோம். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் எல்லாத்தையுமே தரோவா செக் பண்ணிக்கோங்க. சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதை இப்பயே மாற்றிக்கோங்க. பிகாஸ் ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் திருப்பி ரீஎடிட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ப்ரிவ்யூ காட்டுது. இந்த ப்ரிவ்யூவில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அகெயின் ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரிவ்யூவில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி காட்டும். அதுக்கு முன்னாடி ஐ சால்வ்லி டிக்ளேர் த டீட்டெயில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைடட் அபோவ் த ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்கு. அது எல்லாமே கரெக்டு தான். தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுக்கிற எல்லா ஆக்ஷனும் கட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி அது நீங்கள் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒன் சேவ் அண்ட் ப்ரொசீட் நீங்கள் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கேயே வந்து எடிட்டிங் இருந்துச்சுன்னா எடிட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் திரும்ப சொல்கிறேன், ஒன்ஸ் நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்மளால் திருப்பி எடிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் சேவ் அண்ட் சப்மிட் கொடுத்துக்கோங்க. அப்ளிகேஷன் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சா, ஓகே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்லோட் பேஜ். இதில் வந்து ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர், உங்களோட பேரண்ட்டோட சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பேப்பரில் உங்களோட சிக்னேச்சர்ஸை பிளாக் இல்லை ப்ளூ இங்கில் தெளிவாக போட்டு அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கேட்குற அந்த இமேஜ் சைஸ் ஃபார்மேட் தான் இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபார்மேட் சைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா கூகுளில் போய் ஆன்லைன் இமேஜ் ரீசைஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா வர ஃபர்ஸ்ட் லிங்கில் போய் அந்த அப்லோட் பண்ணி உங்களோட என்ன கேபிக்குள்ளே உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் அந்த கேபிக்குள்ளே கன்வெர்ட் பண்ணி மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட எஸ்எஸ்எல்சி 10th மார்க் ஷீட் ப்ரொவைட் பண்ணணும். ஹெச்எஸ்சி மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். டிசி வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் சப்போஸ் சில பேருக்கு டிசி இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறவங்க உங்களோட ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் நீங்கள் ஜஸ்ட் எழுதி வாங்கி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்றத எழுதி வாங்கி ஹெட் மாஸ்டர் சீல் அண்ட் சிக்னேச்சர் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி இன்கேஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லைனா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் இல்லைனா ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இன்கேஸ் இமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ரிசர்வேஷன்ஸில் இருந்தீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் காப்பி வந்து இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இன்கேஸ் இந்த கேட்டகரியில் நீங்கள் வருவீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக நம்ம அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் பேஜ்குள்ளே போகும். பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு 500. ஸோ 500 நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் அங்கே காட்டுது உங்கள் கம்யூனிட்டி கேட்டகரி படி, இல்லை நீங்கள் என்ன சோயல் சூஸ் பண்ணிங்களா என்னென்னு தெரியாது. ஸோ உங்களுக்கு என்ன காட்டுதோ அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. 500 காட்டுது. இப்போ 500 வந்து ப்ரொசீடிவ் பேமெண்ட் போயிட்டீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அண்ட் யூபிஐ, நெட் பேங்கிங் எல்லாமே எடுக்கும். ஸோ யூபிஐ உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா யூபிஐ கொடுத்து நீங்கள் பேமெண்ட்டை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லாகின் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோ எல்லாமே வந்துடும். ஸோ இதில் பற்றி டவுன்லோட் அப்ளிகேஷன் போய் உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ இதான் உங்களோட அப்ளிகேஷன்ஸ். இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக உங்களை காண்டாக்ட் பண்ணுறது த்ரூ மெயில் தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ மெயில் வந்து எப்பவுமே ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காலேஜ்லேருந்து இன்கேஸ் உங்களுக்கு ஃபோன் கால் மெயில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.